அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த 3 அடையாளமும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பார்த்துட்டு 4வது அடையாளமாக நம்ம சுக்குனை பார்த்தோம். அது எப்படி உச்சரிக்குன்னு பார்த்தோம். இப், இத்து, எஸ், எஹ், எஹ், எர் அப்படிலாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படி தானே. இதே இது இங்கே வரும்போது நம்ம எப்படி பார்த்தோம். யூ அப்படின்னு உச்சரிக்கணுன்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும்னு பார்த்தோம். யூ. இந்த யூ சவுண்டு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணுன்னா இந்த பாடத்தோடு வரும்போது இதில் இப்போ பூ அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் ஒரு வாவு சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு வாவு சேர்ந்துச்சுன்னா பூ அப்படின்னு சொல்லணும். இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இது குறில். இப்படி நீட்டினா நம்ம என்ன சொல்லுவோம். பூ அப்படி சொல்லுவோம். என்ன இப்போ இது தூ, தொணக்கால் போட்டால் தூ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறியிலேருந்து நெடில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும். அப்போ இங்கே இந்த வாவு இப்படி வரும்போது யூ சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதை நெடிலாக தான் நம்ம உச்சரிக்கணும், நீட்டி சொல்லணும். ஊ, பூ, தூ, ஹூ, ஜூ, ஹூ, ஹூ, தூ அப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா. எப்படி உச்சரிக்கணும். தூ ரூ, தூரு, நூ ஹூ, நூஹூ, நூ ரு, நூரு, தூ பூ, தூபூ. இப்போ இதில் எங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உ, இல், உல், அ, உ, உ, அ, இந்த இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வ, இஸ், வஸ், வா, சி, வஸ், வாசி, யு, வஸ், வி, யு, வஸ், வி, சு, யு, வஸ், வி, சு, சு, தூ, ரி, சுதூரி அப்படின்னு தெரியும். இப்படி குரானை எடுத்துக்கிட்டே இருங்க. குரான் நம்மளுக்காக பரிந்துரை பேசக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் தொடர்வோன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.